வணக்கம். இது கேள்விக்களம். ஐயுஎம்எல் மாநாட்டில் பேசின முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையினரை காப்பாற்றுவது, அவர்களுடைய நலனை முன்னெடுப்பது திமுக கூட்டணியால் மட்டும்தான் முடியும். அதிமுக எப்படி ஒரு சிறுபான்மையினருக்கு தொடர்ந்து துரோகம் செய்தது, அவர்களுடைய பட்டியல் ஒரு நீண்ட பட்டியல், பெரிய பட்டியல் எல்லாம் சொன்னார். சிஏ ஆரம்பித்து வக்ஃப் மசோதா உட்பட பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டார். கட்டாயம் வெல்லப்போவது திமுக தலைமையிலான கூட்டணி தான் என்று ஒரு சூளுரை செய்திருந்தார். இதற்கிடையில் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஏற்கனவே 5 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். மாதம் 2000 ரூபாய் மகளிருக்கு, குலவிளக்கு திட்டம் என்ற பெயரில், அப்புறம் இன்னும் 4 திட்டங்களை பட்டியலிட்டிருக்கார், அறிவிப்புகளை சொல்லியிருக்கார். இதெல்லாம் வந்தால் செய்ய போகிறோன்னு. இந்த இரண்டும் பிரதான கட்சிகள் இரண்டும் போட்டு களத்தில் தீவிரமாக போட்டி போட்டுருக்கக்கூடிய நிலையில் விஜயனுடைய தாவேகா தனித்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் தென்படுகிறது. அவர்களும் அதிமுகவை தொடர்ந்து கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். பாஜக மீது இன்னும் பெரிய விமர்சனம் வரல. ஸோ மக்களிடம் எடுப்போவது யாருடைய வியூகம் என்பதை தான் நாம் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். நம்மோடு இணைகிறார்கள் அரசியல் விமர்சகர் பாரதி சுப்பராயன், பெருமாள் மணி, வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், தமாகவிலிருந்து முனவர் பாஷா, விரைவில் விசிக எம்எல்ஏ துணை பொதுச் செயலாளர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் இணைவார்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு அக்னி, உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் இப்போ சற்று நேரத்திற்கு முன்பு பேசும்போது கூட சிறுபான்மையினர் மக்களுடைய நலனை முன்னெடுப்பதில் நாங்கள் தான் முன்னாடியே இருக்கோம். அதே போல் பாஜகவை வரவிடாமல் தடுத்து வீழ்த்துவதில் திமுகவிற்கு மட்டும்தான் முடியும். அந்த தெம்பும் தைரியமும் துணிச்சலும் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குன்ட்டு ஒரு சூழலை செய்திருக்கிறார். பேரலாக நீங்களும் புதிதாக கூட்டணி உருவாகி இருக்கு. டிடிவி தினகரன் வருகிறார், இன்னும் சில கட்சிகள் வரப்போகிறதுன்னு தொடர்ந்து உங்கள் கூட்டணி கட்சிகள் சொல்கிறாங்க. விஜய் வரமாட்டார் என்பது தெளிவாகிவிட்டது. கடந்த சில நாட்களாக அதிமுக தாவேகா பரஸ்பரம் நட்பு பாராட்டி கொள்ளுறது சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக பார்க்கும் பொழுது. ஸோ வெல்லப்போவது யாருடைய வியூ? அதாவது சார், தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தெம்பும் திராணியும் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்குத்தான் இருக்குது அப்படிங்கிறாங்கல்ல. அந்த தெம்பும் திராணியும் எதில் இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. நானும் கண்ணாடி போட்டு தேடிட்டுருக்கிறேன். அதாவது ஒரு ஆட்சி நிர்வாகத்திலையா, அல்லது நீங்கள் ஒரு ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்றம் கூட்டுவேன் என்று சொல்லி 5 ஆண்டுகளில் நீங்கள் எத்தனை நாள் சட்டமன்றத்தை கூட்டினீர்கள் ஜனநாயகத்தின் பார்வையிலா, அல்லது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது 7.5 நிறைவேற்றினார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினார், கலைஞர் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு 3% அருந்ததியினர் இடஒதுக்கீட்டுக்கு உச்சநீதிமன்றம் செல்லும் என்று உத்தரவை பெற்றுக் கொடுத்தது அன்றைய திமுக அரசாங்கம். அந்த மாதிரி ஒரு பொன்னான தீர்ப்பினை பெற்றிருக்கிறார்கள். 3% இடஒதுக்கீடு உள்ளொதுக்கீடு கொண்டு வந்ததே திமுக தானே. எது அருந்ததியர் உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தது திமுக தானே. அது மாதிரி கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். அது மாதிரி இந்த 5 ஆண்டு காலத்தில் அது போன்ற ஒரு இடஒதுக்கீடு ஏதாவது தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்களான்னு கேட்கிறேன். இந்தியா முழுமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா ஓபிசிக்களுக்கு மெடிக்கல் அட்மிஷன்ல கொடுக்கணுன்றத உச்சநீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வாங்கி உறுதி செஞ்சிருக்குது. இந்தியா முழுமைக்கும் ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு சேர்த்திடாது. தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு நான் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5 இந்தியா முழுவதும் யாரும் கொண்டு வரல, ஆனால் அதிமுக அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அப்ப அந்த மாதிரி சொல்றேன். இன்னொன்னு, நீங்க இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்றீங்கல்ல. கலைஞர் அவர்கள் அவர் ஆட்சியில் இருக்கிற போது மதுரையில் ஆண்களுக்கு, இஸ்லாமிய ஆண்களுக்கு ஒரு வக்ஃப் போர்டு கல்லூரியை கொண்டு வந்தார். சரி, திமுக கொண்டு வந்துட்டாங்க, அதிமுக ஆட்சியில் நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அம்மா அவர்கள் திருநெல்வேலியில மேலப்பாளையத்தில் அன்னை ஹாஜிரா கல்லூரி என்று ஒன்றை பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியை ஆரம்பித்தார்கள். அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு கல்லூரி ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்ல இன்னைக்கு கூட்டத்தில் கூட வக்ஃப் ட்ரைபியூனல் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அங்க மதுரையில். அதுதான், நீங்க இந்த வக்ஃப் ட்ரைபியூனல் வாரியம் இது பண்ணுவீங்க, இது எல்லாமே செய்வீங்க. நீங்க அது மாதிரி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பீங்க, ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டீங்க.
7.5 மாதிரி நீங்க ஏதாவது செயல்படுத்துறீங்களான்னு கேட்டா நாங்க நீட்டு விலக்கு கொண்டு வருவோம்னு அறிவிச்சீங்க, ஆனா செயல்படுத்தல. 7.5 நீங்க மெடிசனுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார். ஸ்டாலின் தானே வந்து அது இன்ஜினியரிங் காலேஜ் மற்ற எல்லாத்துக்குமே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, அவங்க அமல்படுத்தினாங்கல்ல. அது ஏற்கனவே இருக்கிற உள் இடஒதுக்கீட்ட பரவலாக்கி வந்து கொண்டு வந்தது இவர் வந்து எல்லாத்துக்குமே கொண்டு போயிட்டார். அதுக்கு கருவூலம் தாய் யார், பிரெட் வின்னர், அதுக்கு யாரு அடிப்படை? அப்ப 69% மூலம் வந்து கலைஞர் அதற்கு முன்பு கொண்டு வந்த இடஒதுக்கீடுன்னு சொல்லிக்கலாம்ல. அதாவது கார்த்திகேயன் சார், நீங்க கேள்வி கேட்கறது நியாயம்தான். 69% இடஒதுக்கீடு 89ல கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆட்சி கலைக்கப்பட்டுருச்சு, அது சட்டமாக்கப்படல. 91ல் வந்த ஜெயலலிதா அம்மா தான் மத்திய அரசு அணுகி அதை தமிழ்நாட்டில் சட்டமன்றமாக்கி அன்றைய எஸ்சிஎஸ் அவர்களிட PV நரசிம்மராவ் அரசாங்கத்தில் அமைச்சரவையில் ஒப்புதல் வாங்கி பாராளுமன்றத்தில் 9வது அட்டவணையில் கொண்டு போய் சேர்த்தது அம்மையார் ஜெயலலிதா. யாரும் மறுக்கல. அப்ப சேர்த்தது கலைஞர்னு சொல்லுவீங்களா? இப்ப யாரும் சொல்லலையே அப்படின்னு. அப்ப நீங்க சொன்னீங்க, அப்படிதான் நீங்க வந்து என்ன சொன்னீங்க? 7% கொண்டு வந்தா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அம்மையார் ஜெயலலிதா 69 கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடு வந்து அதற்கு 2 10 முன்னாடியே கொண்டு வந்தது கலைஞர் கொண்டு வந்தார். பரீட்சை எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் வாங்கினா பத்தாது, அதுல 100க்கு 100 ஹால் டிக்கெட் வாங்கல. அதிமுக வாங்குச்சு. இல்ல அதுக்கு முன்னாடியே ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடு அதுக்கு கொண்டு வந்தார் கலைஞர். ஆனால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இல்ல அதற்கு 20 வருஷம் முன்னாடியே வந்து இடஒதுக்கீடை வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கலைஞர் கொண்டு வந்துட்டாரு. நீங்க அது விகிதாச்சாரம் தான் படிப்படியே உயர்ந்துட்டு வந்தது. இனிமே அதுக்குள்ள நம்ம சுருக்க வேண்டாம். இப்ப நீங்கள் வந்து சிறுபான்மையினரோட மட்டும் இதை பொருத்தி பார்க்கறது இல்லை. நீங்க கேட்டீங்கல்ல எதை வச்சு நாங்கள் தான் சொல்லி எனக்கு கண்ணில் தேடி பார்த்தே இதில் இன்றைக்கு 2019 ஆரம்பிச்சு பாஜகவை வீழ்த்தினாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு தவிர்த்து எல்லாத்தையும் வெற்றி விட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சின்றது உங்கள் ஆட்சியிலேயே அதிமுக ஆட்சி இறுதி காலத்தில் நடந்ததுலேயே பெரிய அளவுக்கு வெற்றி. 2024 ஜெயிச்சிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில். அப்போ தொடர்ந்து வெற்றி இருக்குல்ல. நீங்களே எதை எங்கேன்னு கேட்குறீங்களே, அதில் இருக்குல்ல, சான்று இருக்குல்ல. அதுக்கு 5 ஆண்டு காலத்துக்கு மேல ஊரக உள்ளாட்சி தேர்தலை 1 வருஷம் ஆச்சே, ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? 2, தமிழ்நாட்டில் அறிவுஜீவிகள் வாழக்கூடிய இடம் சென்னை. உலகத்தில் 50 பெரிய நகரங்களில் நாம் வாழுகிற சென்னையும் ஒன்று. இதில் 5 மாமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், திமுகவில் காங்கிரஸ் ஒரு எல்லா கட்சியிலும் வந்து பரவலாக 5 மாமன்ற உறுப்பினர் இறந்துட்டாங்க. ஏன் சென்னையில் அந்த தேர்தல் வைக்கல? நீங்க தான் பலமா வெற்றி பெற்றுட்டீங்களா? இல்ல, உள்ளாட்சி தேர்தலே நடத்தாம பல ஆண்டுகள் ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு தானே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்துட்டு இருந்தது. அதுக்கும் திமுக தான் காரணம். அதுக்கு திமுக எப்படி காரணம் வந்தது? இடஒதுக்கீட்டை சரியா பயன்படுத்தல. நீதிமன்றம் அது உயர் நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு தான் உத்தரவு போட்டு தான் கடைசியில சரியான முறையில் அமல்படுத்தினாங்க. அது கடைசியில வந்தது தான். நீதியரசர் அது மட்டும் காரணம் இல்ல. உத்தரவு போட்டாரா? இல்ல அது கடைசியா வந்த உத்தரவு. நீங்க அதற்கு முன்னாடியே நீங்க தொடர்ந்து எஸ்ஓ போட்டு தேர்தலை நோட்டிஃபை பண்ணலையே, நடத்துறதுக்கான இன்டென்ஷனே காட்டலையே. கடைசியா 2019 தான் கிராமப்புறங்களுக்கு மட்டும் நடத்தீங்க. அப்போ வந்து நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு நடத்தல. ஆமா சார், அன்னைக்கு வழக்கு போட்டது திமுக. ஆமா, நடத்த விடாம தடுத்தது திமுக. இல்ல இன்னைக்கு அதே காரணம் தானே நீதிமன்றத்துல வழக்கு இருக்குன்னு நீங்களும் சொல்றீங்க. சரி, அப்ப உங்களுக்கு முரண்படா தெரியலையா? அப்ப நாங்க எதிர்க்கட்சியா இருக்கிற போது ஆளுகிற கட்சி அதிமுகவை உள்ளாட்சி தேர்தல் நடத்த விடாம நிறுத்தணும். இல்ல, இன்னைக்கு அதிமுக நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இடஒதுக்கீடு இல்லன்னு கேஸ் போட்டாங்க. அதுங்க பல வருஷமா அது நோட்டிஃபையே பண்ணல. எலெக்ஷன் நடத்துற இன்டென்ஷனே இல்லையே அதுல. சரி, இன்னைக்கு நீங்க ஏன் நடத்தலன்னு கேக்குறேன். நியாயமான கேள்வி கேட்போம். வாதி சுப்ராயன். ஆக இது ஒண்ணு. இரண்டாவது, இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, அதாவது தாவேகா விஜய் அவர் வந்து எந்த கூட்டணி, யாருக்கு பக்கம் பலம்? தனி. யாரு? இப்போதைக்கு தனி. அவர் எப்போதுமே தனிதான். ஏன்னா 43 பேர் செத்து கிடக்கிற போது கூட பத்திரிகையாளரை சந்திக்காமல் தனியா தானே வந்தாரு. ஒண்ணு, இங்க நடக்க போறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. ரெண்டாவது, 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு முகவர்கள், அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் அதிகம் யாருக்கு இருக்குன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்குது. மூன்றாவது, அடிப்படை கட்டமைப்பும் தமிழ்நாட்டில் இன்னும் துடிப்போடு இயங்குகிற திராவிட கட்சிகள் தான் இருக்கு. அதனால தாவேகா என்பது அது தன்னை இதுவரைக்கும் எல்லா கட்சியிலும் ஆள் பிடிச்சு பார்த்தாங்க. பாவம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் நாஞ்சி சம்பத் அவர்களும் ஜேசிடி பிரபாகர் அவங்களும் இப்ப போனாங்க. முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து போனதுனால அங்க வந்து நம்ம பலமாயிருவோம் நினைக்கிறாங்கல்ல.
தெரியாமல் இவர்கள் போய்விட்டார்கள், இன்றைக்கு வருத்தப்படுகிறார்கள். பேசுவோம். அப்படிதான் பார்க்குறேன். திரு ஆலூர் ஷானவாஸ், அதாவது ஆலூர் ஷானவாஸ் கூட்டணியில் புதிய கட்சிகள் எங்களுக்கு வருகிறார்கள், இன்னும் கட்சிகள் வர இருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சி எங்களுக்கும் அவர்களுக்கும் தான் போட்டி. திமுகவுடைய சாதனை பட்டியலை அவர் விமர்சனம் செய்கிறார். உள்ளாட்சி தேர்தல் நடத்தலைன்னு பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் போல் பொசிஷனில் இருக்கிறோம், எங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக எங்கள் வியூகம் வெற்றி பெறும்ன்ற. அதாவது அதிமுக தலைமையேற்று இந்த தேர்தலை சந்தித்தால் தமிழ்நாட்டு மக்கள் திமுக அதிமுக என்கிற களம்தான் இருக்கிறது என்று நம்பி அதிமுகவை இதற்கு முன்னால் ஆதரித்தது போல் ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. தமிழ்நாடு அரசியலில் அது நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு அதிமுக தலைமையேற்று தேர்தலை சந்திக்கிறதா? ஒரே ஒரு கூட்டணி கட்சியாவது அதிமுக தலைமையகத்தில் போய் அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தினார்களா? டிடிவி தினகரனை எடப்பாடி போய் சந்தித்து கூட்டணி உறுதிப்படுத்தினாரா? பியூஷ் கோயல் கூட்டணி உறுதிப்படுத்தினாரா? இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் பாஜகவிடம் தான் பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர அதிமுகவிடம் யாரும் பேசல. அதிமுக அணியில் இடம்பெற எண்ணக்கூடிய கட்சிகள் கூட பாஜக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, ஒவ்வொரு கட்சியும் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் பாஜக பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாஜக தான் தலைமை ஏற்று வழி நடத்துகிறது. பாஜக தலைமையிலான அணி அதை மோடியும் உறுதிப்படுத்திட்டார். தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அப்படின்னு. என்டிஏ ஆட்சின்னா யார் ஆட்சி? என்டிஏ ஆட்சினா எடப்பாடி தலைமையிலான ஆட்சியா? என்டிஏ ஆட்சினா அன்புமணி ஆட்சியா? என்டிஏ ஆட்சினா ஜி.கே. வாசன் ஆட்சியா? என்டிஏ ஆட்சினா டிடிவி தினகரன் ஆட்சியா? என்டிஏ ஆட்சினா என்ன ஆட்சி? என்டிஏ ஆட்சினா பாஜக ஆட்சி. இந்தியா முழுவதும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பாஜக ஆட்சி எப்படி இருக்கும்? அந்த பாஜக ஆட்சி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிக்கும், இந்தி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிக்கும், மெட்ரோ ரயில் திட்டத்தை மறுக்கும், எய்ம்ஸ் அந்தரத்தில் தொங்க விடும், தமிழ்நாட்டுக்கான பேரிடர் நிவாரண நிதியை தர மறுக்கும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற மசோதாவை காலில் போட்டு மிதிக்கும், தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளில் தன்னுடைய வன்ம கருத்துக்களை அது வெளிப்படுத்தும், தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டும். இங்கே அண்ணன் தம்பியா மாமன் மச்சானா பழகிக்கிட்டு இருக்கிற சமூகங்களுக்கு மத்தியில் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும். இதுதானே பாஜக? இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதானே என்டிஏ ஆட்சி. தமிழர் விரோத ஆட்சியா என்டிஏ ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒடிசால அதுக்கு சாட்சி இருக்கு. மத கலவரங்களை தூண்டுறதுக்கு வட மாநிலங்கள் பூரா சாட்சி இருக்கு. இன்னைக்கு திருப்பரங்குன்றமும் அதுக்கு சாட்சியா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன நடக்கும்? இதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்களா? அப்போ மோடியே சொல்லிட்டார் என்டிஏ ஆட்சின்னு. அந்த என்டிஏ ஆட்சி அதிமுக ஆட்சி அல்ல. அதிமுகலாம் அங்கே ஒன்றும் பேச முடியாது. பாஜக தான் பேசும். பாஜக வைக்கிறது தான் சட்டம். இந்தியா முழுவதும் நம்ம பார்த்துட்டோம். பாஜக சிவசேனாவோட சேர்ந்தாங்க. சிவசேனா சொன்னது நடந்ததா? பாஜக சொன்னது நடந்ததா? பாஜக நிதிஷ்குமார் கூட சேர்ந்தாங்க. நிதிஷ்குமார் சொன்னது நடந்துச்சா? பாஜக சொன்னது நடந்துச்சா? பாஜக அகாலிதளத்தோட சேர்ந்தாங்க. அகாலிதளம் சொன்னது நடந்துச்சா? பாஜக சொன்னது நடந்துச்சா? பாஜகவுக்கு நவீன் பட்நாயக் ஆதரவு கொடுத்தாரு. நவீன் பட்நாயக் ஜெயிச்சாரா? கடைசியில் பாஜக ஜெயிச்சது ஒடிசாவை கைப்பற்றுச்சா? ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நீட் நடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டார் பாஜகவுக்கு. கடைசியில் அவர் என்ன ஆனாரு? பாஜக என்னாச்சு? ஒவ்வொன்றா பார்க்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னைக்கு கர்நாடகத்தில் குமாரசாமி கை ஓங்கி இருக்கா? பாஜக கை ஓங்கி இருக்கா? பாஜக கூட சேர்ந்த யாராவது சொன்னது நடந்திருக்கா? பாஜக சொன்னது நடந்திருக்கான்னு பார்த்தா இந்தியா முழுவதும் பாஜக சொன்னதுதான் நடந்திருக்கே தவிர பாஜக கூட சேர்ந்த யாராவது உருப்பட்டாங்க, மேலெழுந்து வந்தாங்க, ஏற்கனவே பெற்ற வளர்ச்சியை விட மேலதிக வளர்ச்சியை பெற்றாங்க அப்படின்னு ஒன்றை பார்க்க முடியல. அவங்க மேலே ஏறி பாஜக தான் ஆதிக்கம் செய்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டதுங்கிறது வரலாறு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஒரு பக்கம் மோடி கட் அவுட்டு, இன்னொரு பக்கம் எடப்பாடி கட் அவுட்டை வச்சிருக்காங்களே தவிர அந்த எடப்பாடியின் வெளியே அவர் எடப்பாடி முதுகுல ஏறி சவாரி செய்து பாஜக எந்த ஆட்சியை கொடுக்கும்? எடப்பாடியே ஆட்சியில் அமர்ந்தாலும் அது யாருடைய ஆட்சியா இருக்கும்? இந்தியா முழுவதும் சான்று இருக்குல்ல, என்ன நடக்குங்கிறத பார்க்குறோம்ல. எடப்பாடி தலைமையின் கீழே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட நிர்வாகிகளை தன் கையில் எடுத்து பாஜக எப்படி விளையாடுங்கிறத நம்ம செங்கோட்டையன் வரைக்கும் பார்த்தோம்ல. அதிமுக எத்தனை பிளவுகளை பார்த்தோம். இன்னைக்கு டிடிவி தினகரனை சேர்த்து தொடர்ந்து பாஜக மக்கள் அதை நம்ப தயாரா இருக்க மாட்டார்கள். சென்ற பாராளுமன்ற தேர்தலிலேயே நாங்கள் கூட்டணியாக 18% எடுத்தோம், பாஜகவே 11% வளர்ந்துருச்சு
அந்த மக்கள்கிட்ட அக்செப்டபிலிட்டி ஏற்புத்தன்மைன்றது வந்துருச்சு, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பாஜகவை, அதனால் இது வந்து இந்த முறை பலிக்காது அப்படின்னு அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் இருக்குல்ல. ரெண்டாவது, பாஜகவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரம், அதிமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லோருமே பாஜகவோட அக்செப்டபிலிட்டியை உயர்த்தறதுக்கு எடுக்கக்கூடிய முனைப்புகள், அதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் பலனளிக்காதா? பாஜகவுடைய அக்செப்டபிலிட்டின்னு பாஜகவை தமிழ்நாடு ஏற்கணும் அப்படின்னா பாஜகவுக்கு தமிழ்நாடு ஏற்கக்கூடிய வகையில் என்ன செயல் திட்டம் இருக்கு? பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? தமிழ்நாட்டினுடைய கருத்தை எதை பாஜக அக்செப்ட் பண்ணியிருக்கு அதை சொல்லுங்க, அது சொல்லணும்ல. பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க தயாரா இருக்காங்க. தமிழ்நாட்டின் கருத்தை எதை பாஜக ஏற்க தயாரா இருக்கு? தமிழ்நாட்டின் கருத்து எதையுமே ஏற்காத பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்பாங்க? என்ன லாஜிக் இருக்கு? அதை வந்து நீங்க எத்தனை கட்சிக்கு மேலே ஏறி போனாலும் தமிழ்நாடு நிராகரிக்கும் என்பதைத்தான் இந்தியா முழுவதும் மோடியை ஏற்றுக்கொண்ட போது கூட தமிழ்நாடு ஏற்கல. 3 முறை அவர் பிரதமராக இருக்காரு. ஒரு முறை வலுவாக இருந்த அதிமுகவை மக்கள் தேர்ந்தெடுத்தார்களே தவிர பாஜகவை நிராகரித்தார்கள், மோடி நிராகரித்தார்கள். மறுமுறை வலுவாக இருந்த திமுக கூட்டணியை முழுமையாக ஆதரித்தார்களே தவிர பாஜகவை மோடியை 2ஆம் முறை நிராகரித்தார்கள். 3வது முறையும் வலுவாக உள்ள திமுக அணியை மக்கள் தேர்ந்தெடுத்தார்களே தவிர பாஜகவை மோடியை மக்கள் ஏற்கல. 3 முறை மோடி டபுள் என்ஜின் சர்க்கார் ஒரு புது யுக்தியோட மோடி வர்றாருல, நீங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்போம், ஒரு வளர்ச்சி வரும், தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவையோ பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்றாருல, வந்து பிரச்சாரத்தில் கூட பேசிட்டு போனார்ல, அது எடுபடாதா? நான் என்ன சொல்றேன், அவர் வந்தார்ல, அவர் வந்து நான் வந்து மதுரைக்கு மெட்ரோ அறிவிக்கிறேன், கோவைக்கு மெட்ரோ அறிவிக்கிறேன், இதெல்லாம் ஒன்றிய அரசு வந்து தர வேண்டிய திட்டங்கள் என் கையில் இருக்குது, நான் தான் கையெழுத்து போட வேண்டிய ஆள், இந்த போடுறேன், ஏதாவது சொல்லியிருக்காரா? ஒன்றிய அரசின் திட்டம் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடிய எந்த திட்டத்துக்கான அறிவிப்பையாவது அவருடைய தமிழ்நாட்டு வருகையின் போது அவர் அறிவிக்கிறாரா? அப்புறம் அவங்க தெளிவாக இருக்காங்க, அவங்க நிலைப்பாட்டில் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஒருபோதும் அவர்கள் நிலைப்பாட்டை அவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள், அது அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அவங்க கொள்கையை சொல்லி அவங்க நிலைப்பாட்டில் இருந்து தான் கட்சியை வளர்க்க பார்ப்பாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்தை ஏற்றுப்போன்னு ஒரு காலம் வரமாட்டாங்க. அல்லது நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்தில் நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போவோம், ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு போவோம்னு வரமாட்டாங்க. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்கள்ட்ட கிடையாது. எந்த ஒரு கூட்டணி கட்சியினுடைய கருத்தையும் அவங்க ஏற்றுக்கொண்டதா வரலாறு கிடையாது. இப்போ நீட்டு விலக்கு வேணுங்கிறோம், ராகுல் காந்தி ஏற்றுக்கிறார். இந்திய திணிக்காதீங்கிறோம், காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அதை ஏற்றுக்குது. ஒரு காலத்தில் அந்த தவறை காங்கிரஸ் செய்தாலும் கூட இன்னைக்கு அது வந்து மாறி வரக்கூடிய சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டு ஒரு புதிய மாற்றத்தை காங்கிரஸ் பார்க்க முடியுது. எவ்வளவோ மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகளை அவர் வந்து ஏற்றுக்கிறார், நாம இதை அட்ரஸ் பண்றாரு, ராகுல் காந்தி அட்ரஸ் பண்றாரு, பார்க்கிறோம். செஞ்ச மாதிரி செய்ய முடியாதா? பீகார்ல பிரதமர் மோடி செய்தார் இல்லையா, பிரச்சாரத்துக்கு வருவதற்கு முன்பு பெரிய அளவிற்கு வந்து திட்டங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்க புதிய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்றது, திட்டங்களை துவக்கி வச்சுட்டு பிரச்சாரத்தை வந்து துவங்கினாரு. அதே போல இங்க தேர்தல் நெருங்கும் வேளையில ஒன்றிய அரசின் சார்பாக பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பெரிய அறிவிப்புகளை செய்துட்டு மக்களை வந்து களத்துக்கு சந்திச்சா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. பீகார்ல அவங்களுக்கு அது வடமாநில களம், அது அவங்களுடைய சோதனை களம். அவங்களுக்கு வந்து மொழி அடிப்படையிலையும் அவங்க முன்வைக்கக்கூடிய கோட்பாடு அடிப்படையிலையும் ஏற்புள்ள களம். அதனால அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை மக்களை வசீகரிக்கக்கூடிய திட்டங்களை கொடுத்து உள்ள பூந்துடுறதுங்கிறது ரொம்ப எளிது. ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லைல்ல, நேர் எதிர்க்களம்ல. மொழி அடிப்படையில் வந்து நீங்கள் அங்கே இந்தியை வச்சு அவங்க பீகாரில் கிராஸ் ரூட்டுக்கு போயிடலாம், கடைசி களம் வரைக்கும் அவங்க போயிடலாம். தமிழ்நாட்டில் இந்தியை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? மோடி இங்கே வந்து இந்தியில் தான் உரையாற்றுறாரு, தமிழ்நாடு அதை எப்படி பார்க்கும்? தமிழ்நாட்டுக்கு அந்த அந்த அடிப்படையிலேயே தகர்ந்து போகுதுல்ல. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வட இந்திய தலைவர்கள் நம்ம ஆங்கிலத்தில் உரையாற்றுவாங்க, அதை தான் நம்ம பார்த்துருக்குறோம். மொழியாக்கம் செய்வார்கள், டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க, அதுதான் நம்ம பார்த்துருக்குறோம் இவ்வளவு நாளும். ஆனால் மோடியோ அமித்ஷாவோ வந்தால் ஆங்கிலத்தில் உரையாற்றுறாங்களா? இந்தி குறித்தும் இந்தி திணிப்பு குறித்தும் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலைமை இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த உணர்வை சீண்டுவது தான் அவங்களுடைய வேலையே. அது திட்டமிட்டே இந்தியில் பேசுகிறாங்க, இந்தியில் உரையாற்றுறாங்க. அப்போ அவங்க நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க. பீகாரில் அவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாதுல்ல. அப்போ நீங்கள் பீகாரில் அவர் அறிவிக்கிற விஷயத்தையும் தமிழ்நாட்டையும் நம்ம பொருத்தியே பார்க்க முடியாது.
வட இந்தியாவில் அவர்களுக்கு கை கொடுக்கிறது களம் என்றால் அதனுடைய களத்தினுடைய தன்மை வேறு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தன்மையே வேறு. பாஜக எந்த அடிப்படையிலுமே இங்கே வந்து நிற்க முடியாது. பாஜக கூட நிற்கிறவங்க வேணா காலியாவாங்களே தவிர பாஜகவை எதிர்த்து நிற்பவர்கள் தான் தமிழ்நாட்டில் எழுந்து நிற்பார்கள். பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். திரு முனவர் பாஷா, நீங்கள் 1000 பேசினாலும் மக்கள் வந்து பாஜகவை அடையாளம் கொண்டு கொள்வார்கள். புதுசாக கட்சியை கூட்டு வர்றதுனால மட்டும் உங்களுக்கு ஆதரவு வந்துடாது அப்படின்றார். அதாவது சார், ஆளூர் ஷானவாஸ் வந்து தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான ஒரு கட்சி மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் செயல்படுகிறது என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை பாரத பிரதமர் மதுராந்தகத்திலே வருகின்ற போது டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லுவதன் பொருள் என்னவென்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது மத்தியிலே பண்டித நேரு பிரதமராக இருந்தார். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலே ஆட்சி நடக்கிறது, மத்தியிலே காங்கிரசினுடைய ஆட்சி நடக்கிறது. அப்படி நடக்கின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜ் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும், கல்விக்கூடங்களை கொண்டு வர வேண்டும், அணைகளை கட்ட வேண்டும் என்று சொன்னார். மத்திய அரசாங்கம் தாராளமாக நிதி ஒதுக்கீடு செய்து தமிழகத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வருவதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்தது. ஏனென்று சொன்னால் ஒரு இணக்கமான மத்திய மாநில உறவு இருந்ததன் காரணமாக அது செய்ய முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீண்டும் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முயற்சித்து இரட்டை எண் சர்க்கார் தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார் என்று சொன்னால் அது தமிழகத்துடைய வளர்ச்சிக்கான ஒரு முன்முயற்சியாகத்தான் அது இருக்க முடியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண எய்ம்ஸே வந்து இதுவரைக்கும் வந்து சேரல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. நீங்க வந்து இணக்கமான ஒரு ஆட்சி வரும்போது தான் அதெல்லாம் செய்ய முடியும். அப்படி வந்து எங்க சார் இருக்கு? எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துல வந்து இணக்கம் இல்லாம இங்க ஒரு கொள்கை கொடுக்க கூடாது ஏதாவது சட்டம் இருக்கா? அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதா? நீங்க எதிர் அரசியலே செய்வீங்க சார். இல்ல எய்ம்ஸ் எதிர்க்கவே இல்லையே. எய்ம்ஸ் சீக்கிரம் கொடுங்கன்னு தானே கேக்குறாங்க. ஏன் கொடுக்கல? இப்ப இந்திய எதிர்ப்பை பத்தி சொல்றாரு, மாநில சுயாட்சி எல்லாம் சொல்றாரு. ஏதோ நேத்து தான் இந்திய எதிர்ப்பு இந்தி திணிப்பு கொண்டு வந்தாங்களா? இந்தி 18 ஆண்டுகளாக நீங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க. பண்டித நேரு கொடுத்த வாக்குறுதியை சட்டமாக்குங்க அப்படின்னு என்னைக்காவது திமுக முயற்சித்திருக்கா நாடாளுமன்றம்? இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல யாரும் இப்படி திணிக்கலையே. நீங்க இந்தி வாரம் கண்டிப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்தி வாரம் கொண்டாடுறது பிரச்சனை இல்ல சார். நாங்க வந்து பார்லிமென்ட்ல வந்து இந்தியில இங்கிலீஷ்ல கேட்டாலும் இந்தியில தான் சொல்லுவேன்னு சொல்லி நிர்பந்திக்கிறது இல்ல. மோடி வந்து தேசிய மொழியில பேசுறாரு, இந்தியில. அது பாராட்டப்படும். நீங்க எப்படி தமிழ்ல பேசுறது? இல்ல, நீங்க இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் அவர்களும் அந்த யூபி ஆட்சியில வந்து 10 வருஷம் அமைச்சரா இருந்தாரு. அந்த பீரியட்ல ஒரு தமிழ்நாடு அரசு அது அதிமுகவோ திமுகவோ இருக்கட்டும், நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும், டெல்லியினுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் இந்த திட்டத்துக்கு வந்து காசு தருவேன்னு சொல்லி இப்ப சமகிர சிக்ஷா சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் இருந்துச்சு. காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? மும்மொழி கொள்கை என்பது எந்த இடத்துலயும் இந்தி கண்டிப்பா படிக்கணும்னு இல்ல. ஒரு அந்நியம், அதாவது தர்மேந்திர பிரதான் சொல்றாரு 3வது மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும், ஏத்துக்கலைன்னா முடியாதுன்னு கேஸ் நடந்துட்டு இருக்கு சார். 3வது மொழி வந்து ஏதாவது ஒரு மாநில மொழியை ஏத்துக்கலாம் தான் சொன்னாங்களே தவிர இந்த மொழி கொள்கையை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாநிலம் தானே இருக்கணும். நீங்க தேவையில்லாம வந்து இந்திய காட்டியே மிரட்டி சார் இந்தி திணிக்கவே படல. இல்ல மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும்னு சொல்லி எப்படி நிர்பந்திக்க முடியும்? மாநிலத்துக்கு தனி கொள்கை வைக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட அதிகாரம் கொடுத்திருக்காங்க. சரி, அப்ப மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்ல. அப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற இந்தி பாடங்களை நடத்துகின்ற எல்லா பள்ளிக்கூடங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யுங்க சார். அந்த தைரியம் இருக்கா? இப்ப நீங்களே நடத்துறீங்க இந்தி பள்ளிகளை. இல்ல நீங்க சொல்றத முரண்படுறீங்க. இங்க இந்தி நடத்த விட மாட்டேன்றாங்கன்றீங்க. இங்க இந்தி நடத்துறது பள்ளிகள்ல இருக்கு. கேள்வி வருமானம் இருக்கு. இல்ல கேள்வி அதிக சார். நீங்க தான் சார். சரி, நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை உங்க கூட்டணிக்கு தலைமை சொல்றீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர் உடன்படுறாரா? எதுக்கு மும்மொழி கொள்கையை வைத்துக்கணும் அப்படின்னு உடன்படுறாரா? சொல்றேன், மும்மொழி கொள்கை கட்டாயம் சொல்லல. சொல்லிருக்காரு. தர்மேந்திர பிரதான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சார். இந்தி படின்னு சொல்லல சார். பண்ட் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார். இந்தி படிங்கன்னு சொல்லல. ஏதாவது ஒரு மாநில மொழியை 3வதா சார். அந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் 3548 கோடின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஒரு மொழி என்பது இந்தி அல்ல. ஹிந்தில நிக்காதீங்க சார். மாநிலத்தினுடைய இருமொழி கொள்கையை விட்டுட்டு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும்னு அது கட்டாயம்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா அவர் சொல்றத எடப்பாடி பழனிசாமி அவர்களே நிராகரிக்கிறாரு. நீங்க ஏன் வந்து அதை கேக்குறீங்க? இல்ல, புதிய கல்விக் கொள்கை என்பது ஏதாவது ஒரு மாநில மொழி 3வதா கத்துக்கணும், ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்லல சார். நீங்க திருப்பி ஹிந்தியை வச்சுட்டே கேக்குறீங்க. நான் கேக்குறது மும்மொழி கொள்கையை முடியாதுன்னு அதிமுகவோட கொள்கை அதுதான்.
திமுக கொள்கை அதுதான். அதை ஏத்துக்கிட்டாதான் சமகிர சிக்ஷா திட்டத்துல வந்து உங்களுக்கு 3048 கோடின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இது விருப்பம் சரியா இல்லையா? உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்க ஏத்துக்கலன்னா அது நிதி வேணாம்னு சொல்லிட்டு அது போயிடுவாங்க. அப்படி எந்த சட்டத்துல சார் இருக்கு? ஏங்க கொள்கை ஏத்துக்கலீங்கன்னா காசு தர முடியாதுன்னு சொல்லி எந்த அரசியல் சட்டத்துல இருக்கு? அந்த திட்டத்தின் அடிப்படையில் 3 மொழியை கத்துக்கணும்னு சொல்றாங்க. சரி, நம்ம இந்த திட்டத்துக்குள்ள சுருங்க வேண்டாம். இப்ப இது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் செய்யாம இப்போ மாநில சுயாட்சி ராஜமன்னார் குழு எப்ப சார் அமைச்சர் கலைஞர்? சரி, அத பத்தி என்னைக்காவது நீங்க பார்லிமெண்ட்ல பேசி இருப்பீங்க சார். அதுக்கு அப்புறம் பூஞ்சி கமிஷன் ஆண்டுகள் சார், வாஜ்பாய் ஒரு கமிஷன் போட்டாரு சார். 18 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தீங்க. இவர் ஏத்துக்கல. எப்போ நீங்க எதிர்க்கட்சியா இருக்கிறீங்களோ அப்பதான் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி, அதனால வந்து ஆளுங்கட்சி அதிகாரத்துல ஆமா இருக்கும்போது சார், இலாக்காக்கள் வாங்குறதுல அக்கறை இருக்கும். ஆளுநர் வந்து பிரச்சனை பண்ணல, நிதி மறுக்கல அப்படின்றப்போ அது எந்த பிரச்சனை இல்லாதப்ப யாரும் கேட்கல. அதிகாரம் இல்லன்னா தான் சார் இதெல்லாம் பேசுவீங்க. எல்லாரும் அப்படிதான் சார் கேட்பாங்க. அதிகாரம் இருக்கும்போது மத்தியில 18 வருஷம் ஆட்சியில இருக்கும்போது தமிழ்நாட்டு ஆட்சியில இருந்தீங்க. அன்னைக்கு ஏதாவது இந்திய சார் நான் கேக்குறேன், அன்னைக்கு திமுக வந்து விட்டுருங்க, அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுல 2011ல இருந்து, அப்ப கவர்னர் பதவியை ஒழிக்கணும்னோ இல்ல வந்து இது போல வந்து நிதி கொடுக்கணும்னோ அப்ப ஜெயலலிதாவாவது எழுப்புனாங்களா? இப்போ கூட நீங்க கவர்னர் பதவியை ஒழிக்கணும்னு சொல்லலையே. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? கவர்னர் கூடாது, அதுக்கான முயற்சி தான் எடுப்பேன்னு சொல்றீங்க. ஆட்டுக்கு எதுக்கு தாடின்ற மாதிரி நாட்டுக்கு கவர்னர் பதவி பேசுவோம். இன்னும் 2 பேர் பேசுறோம். இல்ல இல்ல, நீங்க சொன்னா கரெக்டா கேளுங்க. அதாவது உங்களுக்கு கவர்னர் பதவி தேவைன்னு சொல்றதுக்கு இப்ப தைரியம் இல்ல சொல்லிட்டாரு. இல்லையா? எங்க சொன்னீங்க பதவி வேணான்றாரு? கவர்னர் உரை போட்டிருக்காங்க சார். கவர்னர் உரை தேவையில்லைன்னு தான் சொல்றீங்க. அதுக்கு முன்னாடியே கவர்னர் பதவி தேவையில்லை, இருக்க வரைக்கும் அந்த பதவிக்கான மரியாதை கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க. வாய்ப்புகள் இருந்த போது அதுக்கான முயற்சியை பண்ணல, அதிகாரம் கையில இருக்கும் போது. அது மட்டும் இல்லை, எங்களை பொறுத்தவரை எங்கள் அணி வெற்றி கூட்டணியாகத்தான் இருக்கிறது. கண்டிப்பாக புதிய கட்சிகளையும் சேர்த்து எங்கள் தலைவர் வாசன் ஆரம்பத்திலிருந்து முயற்சித்த முயற்சி என்பது ஒருங்கிணைந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டும் என்பதுதான். இவர் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்களே ஏதோ எல்லாமே பாஜக கிட்ட தான் பேசுறீங்கன்னு. நீங்க எதுக்கு சார் டெல்லிக்கு போனீங்க ராகுல் காந்தியை பார்க்க? நீங்க இங்கே கூட்டணி பேச வேண்டியது தானே. கனிமொழி ஆல்ரெடி முடிவாயிடுச்சு சார். தொகுதி பங்கீடு பேசுறாங்க சார் அவங்க. சார் தொகுதி பங்கீடு அப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி அந்த கமிட்டி வந்தாங்களே. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி தலைவர் இல்லையா? உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க பாஜக கிட்ட பேசினா தப்பு இல்ல. கிரிச்சோடங்கர் தலைமையில குழு வந்து அறிவாலயத்துக்கு தான் வந்தாங்க. டைம் கொடுத்து பேசுவோம். இன்னும் 2 பேர் இருக்காங்க, பேசுவோம். நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க. நீங்க போனா நியாயம். மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகன் உடைத்தால் பொன்குடம். நீங்க போய் ஓடுவீங்க டெல்லிக்கு. கனிமொழி அம்மா போய் அங்க பேசுவோம் சார், பேசுவோம். திரு பாரதி சுப்ராயன், அதாவது நீங்களும் போய் டெல்லிக்கு தான் போறீங்க, பல திட்டங்கள் வர இருக்கு, நீங்க முரண்பாடோடு இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையில இன்று கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து திமுக முதற்கட்டமாக அதிகாரப்பூர்வமாக தலைமையோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக, தொகுதி பங்கீடு சம்பந்தமாக. அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறன்றதை புரிஞ்சுக்க முடியுது. இந்த நம்பிக்கையை தொடர்ந்து வெளிப்படுத்துறார். அதிமுகவுக்கு புது கட்சிகள் வரவு அப்படின்றது அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் கொஞ்சம் தெம்ப வந்து கூட்டியிருக்கா? உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நண்பர் முனவர் பாஷா அவர்கள் 2 விஷயம் சொன்னார், அதுக்கும் பதில் சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஒன்று வந்து டபுள் என்ஜின் சர்க்கார் வந்து ஒரு மாநிலத்துக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போ அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் மாநிலத்துக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறவங்க ஆள்ற இடம் தமிழ்நாட்டை விட மேம்பட்டதாக இருந்ததுனால் அவங்க டபுள் என்ஜின் சர்க்கார் செஞ்சு ஒரு மாநிலத்தை தமிழ்நாட்டோட மேம்பட்டதாக மாற்றி இருந்து அதை கொண்டு வந்து இங்கே சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்திய ஒன்றியத்தோட தரவுகளை விட பல இடங்கள் பல மடங்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. இப்போ மருத்துவ கட்டமைப்பு எடுத்தாலும் சரி, கல்வி எடுத்தாலும் சரி, இல்லை இப்போ பல்வேறு கட்டமைப்புகளில் பல்வேறு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்திய ஒன்றியத்தோட சராசரியை விட தமிழ்நாட்டோட சராசரி பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதுபோக இவங்க டபுள் என்ஜின் சர்க்கார் நடத்திட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இப்போ உத்தரப்பிரதேஷ் நடத்திட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தோட தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானத்தோட கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு கீழே இருக்குது. அதே மாதிரி பீகார் எந்த நிலையில் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி பீமாரு ஸ்டேட்ஸை தான் அவங்க வந்து டபுள் என்ஜின் சர்க்காராக இருக்கிறாங்க. இப்படி அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் படுதோல்வி அடைஞ்சிருக்கிற நிலையில அது நம்ம கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது இன்னொன்று அவர் சொன்னார், மும்மொழி கொள்கையை ஹிந்தியை அவங்க திணிக்கல, மாநில மொழிகள் இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழி அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு. இப்போ 1931 30களிலிருந்தே இந்தியை திணிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ அவங்க கொஞ்சம் மியூட்டேட் ஆகிட்டாங்க. நேரடியாக திணிச்சோம்னா அதையே இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம மறைமுகமாக திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏதாவது ஒரு இந்திய மொழி. அப்போ ஏதாவது ஒரு இந்திய அட்டவணையில் இருக்க 22 மொழிகளுக்கும் இவங்க எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆசிரியர்கள் போட்டாங்களா? இவங்க போடலை, போட மாட்டாங்க.
இவங்க ஹிந்திக்கு மட்டும்தான் ஆசிரியர்கள் போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு மாணவன் அங்கே போய் எனக்கு ஒரு தெலுங்கு கற்றுக்கணும், இல்லை நான் மலையாளம் கற்றுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஆசிரியர் இல்லை, இங்கே ஒரே ஒரு ஆசிரியர் ஹிந்தி தான் இருக்காங்க, அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மறைமுகமான முறையில் ஹிந்தியை திணிக்கிற முறை. இது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு இதை கற்றுக்கிற அளவுக்கு புத்திசாலியான மாநிலமாக தான் இப்பவும் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்தோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி இருக்குது. இப்போ ஒவ்வொரு கூட்டணியோட நிலையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போ திமுக கூட்டணியை முதல்ல எடுத்துட்டோம்னா, திமுக கூட்டணி ஆல்மோஸ்ட் இன்டாக்ட் தான். அதில் வந்து பெரிய உரசல்கள் இல்லை. காங்கிரஸில் மட்டும்தான் ஒரு சிலர் மட்டும் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் பாதிப்புகளை திமுகவுக்கு உண்டாக்காது. ஏன்னா அங்கே காங்கிரஸுக்கு வந்து பார்கெனிங் பவர் அதிகமாக இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு பார்கெனிங் பவர் இங்கே வேணும்னா அவங்களுக்கு ஒன்று ஓட் பேங்க் அதிகமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஒன்றியத்தில் பவரில் இருக்கணும். இது ரெண்டுமே அவங்க இல்லை. இப்போ ஓட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கடைசியாக அவங்க தனியாக நின்று வாங்கின ஓட் பேங்க் 4.5% நினைக்கிறேன் 2014. இப்போ இன்னும் குறைஞ்சு தான் இருக்கும். அப்போ ஓட் பேங்க்லேயும் சரி, அப்போ ஒன்றியத்துலேயும் பவரில் இல்லாதப்போ அவங்களுக்கு வந்து பார்கெனிங் பவர் இங்கே இருக்காது. அதனால அவங்க பெரிய முறையில் அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது. இல்ல முனவர் பாஷா கேட்டாரு, அப்படி உங்களுக்கு பார்கெனிங் பவர் வேற இல்லாத இடமும் இல்லை. கட்சியை தேடிட்டு எதுக்காக இன்னைக்கு டெல்லிக்கு நீங்க போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இன்னைக்கு போய் பேசியிருக்காங்களே ராகுல் காந்தியோட ஒரு சந்திப்பு நடந்தது திமுக டெலிகேஷன். ஒரு நட்பு, அவங்க என்னதான் இருந்தாலும் நட்பு சக்தி அதே மாதிரி இருக்கும்போது, நட்பு சக்தியாக இருக்கும்போது அவங்க மதிக்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் தான் சர்ச்சையான கருத்துக்களை சொன்னாங்களே தவிர, மற்ற பவரில் இருக்க பெரும்பாலான ஆட்கள், பொறுப்பில் இருக்க ஆட்கள் வந்து இதுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. அவங்க நட்பு சக்தியாக இருக்கும்போது ஒன்றா சேர்ந்து இருக்கணுங்கிறத அவங்க விரும்புகிறாங்க. அதனால தான் போய் பார்க்குறாங்க. இதில் பெரிய மாற்று கருத்து இருக்கிறதா எனக்கு தெரியல. அதில் இப்போ அவங்க பார்த்து இப்போ திமுக வந்து இந்த இடத்துல வந்து இன்டாக்டாக இருக்காங்க. இப்போ அது சால்வ் பண்ணிடுவாங்க. இப்போ கூடிய சீக்கிரம் எல்லாமே நிறைவேறும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இப்போ அவங்க போய் சேர்றதுக்கு வேறு இடமும் இல்லை. இப்போ அதிமுகவுக்கு போகவே முடியாது, அங்கே பிஜேபி இருக்குது. டிவிகே கூட போகிறது வந்து தற்கொலைக்கு சமானமாக தான் இருக்கும் அந்த இடத்துல. அதனால இது கூடிய சீக்கிரம் அழைப்பு விடுக்கிறாரு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா அவருக்கு விஜய் அழைப்பு விடுக்கலையே, எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு விஜய் அழைப்பு விடுக்கலையே. அதனால முதல்ல விஜய் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு அழைப்பு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் அழைப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அதிமுக கூட்டணிக்கு சொல்லுங்க. இல்ல அவர் எந்தவித பொறுப்புலையும் இல்லையே. சரி, இப்போ வந்து அதிமுக கூட்டணிக்கு நம்ம வருவோம். இப்போ அதிமுக கூட்டணி எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு யூனிக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அதாவது சில கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க, அதுதான் நடந்திருக்குது. ஆனால் 2 கூட்டணி சேர்ந்து இன்னொரு கூட்டணி உருவாக்குனது எனக்கு தெரிஞ்சு இதுதான் புதுசு, இங்கே தான் நடந்திருக்குது. இப்போது ஏடிஎம்கே அன்புமணி பாமகவோட சேர்ந்து ஒரு சில வேலைகளை செய்கிறாங்க, சில கூட்டணிகளை உருவாக்குறாங்க. பிஜேபி இந்த பக்கம் இருந்துட்டு வேறு சில கட்சிகளை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க. இந்த 2 கூட்டணியை சேர்ந்து ஒரு கூட்டணியாக வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் புதுசு. வேற ஏதாவது இருக்குதான்னு தெரியல. இல்ல பரஸ்பரம் அந்த கட்சிகளுக்கு அவங்க தரப்புல ஒவ்வொரு தரப்புலையும் உரிமை கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து அவர்கள் ஏற்கனவே என்டிஏ பொட்டன்ஷியல் அலைன்ஸ் கூட்டி வர முடியாதா? பிஜேபி ஒரு நல்லுறவு இருக்கு. சில கட்சிகள் வெளிய இருந்து பேசிட்டு இருக்கேன், என்னால சரியா கேட்க முடியல. நான் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் முடிச்சிடுறேன். இப்போ இந்த ஏடிஎம்கே கூட்டணியில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ எல்லாரும் வெளிப்படையாக பேசுகிறத பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்க மைண்ட் வாய்ஸை பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்குது. இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அதிகமான இடத்த வெற்றி பெறக்கூடிய இடத்த நம்ம வாங்கிக்கணும். நம்ம கணிசமான இடத்த நம்ம உள்கூட்டணி வெற்றி பெறணும். இங்கே தொங்கு சட்டசபை வரணும். அந்த சட்டசபையில் நம்ம ஆதிக்கம் செலுத்தி அதிமுகவை கபலீகரம் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட மைண்ட் வாய்ஸ். இதே ஏடிஎம்கேவோட மைண்ட் வாய்ஸ் என்ன? பிஜேபி நம்ம கூட இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம ஜெயிக்க முடியாது. இப்போ குறைஞ்சபட்சம் நம்மளோட ஓட் பேங்க் செக்யூர் பண்ணிக்கணும். பிஜேபி அதிக இடங்களில் ஜெயிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இதை இந்த தடவை பண்ணணும் அப்படிங்கிறது ஏடிஎம்கேவோட மைண்ட் வாய்ஸ். இப்போ அமமுகவோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? அவர் என்ன நினைப்பாரு? நம்ம வாங்கின தொகுதிகளில் நம்ம ஜெயிச்சுக்கணும், ஏடிஎம்கேவை ஜெயிக்க விடாமல் செஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பவர் வராமல் பார்த்துக்கணும். இது அவங்களோட மைண்ட் வாய்ஸாக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னா, இப்போ ரஷ்யாவில் ஒரு அதிபர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். அதாவது ஒரு வண்டியில் நண்டை கட்டுறாங்க, ஒரு கழுகை கட்டுறாங்க, முயலை கட்டுறாங்க. அந்த வண்டி எங்கே போகும் அப்படின்னு அவர் கேட்பார். அந்த மாதிரியான நிலைமையில தான் ஏடிஎம்கே இருக்கிறதா பார்க்குறேன், ஏடிஎம்கேவோட கூட்டணி இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்தது டிவிகேவோட கூட்டணிக்கு வந்தோம்னா அங்கே கூட்டணி கிடையாது. இப்போ யாருமே கூட்டணியில் இல்லை. அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் ஆட்சியில் அதிகாரம் தரேன், ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேங்கிறத ஓப்பனாகவே அறிவித்தார். அப்படி அறிவிச்சும் போது கூட அவருக்கு கொள்வார் இல்லை. ஏன் கொள்வார் இல்லைன்னா, அங்கே இருக்க எல்லா கட்சிகளுமே ஒரு வாரியான சர்வே எடுப்பாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது டிவிகேக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி வரும். ஈவன் விஜயகாந்த் பீக்கில் இருந்தப்போ வாங்கினதோடவே அதிகமான வாக்கு வங்கியை விஜய் வாங்கக்கூடும்.
ஆனால் அப்படி வாங்கினாலும் அது வெற்றி பெறும் அளவுக்கு இருக்காது அப்படின்னு மற்ற கட்சிகள் நம்புறதுனால டிவிகே கூட யாருமே கூட்டணி வைக்கல. இதுக்கு அடுத்தது இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி எப்பவுமே தனியாக தான் நிற்பாங்க. பல தேர்தல்கள் அவங்க தனியாக நின்றுருக்காங்க. இப்போ கமலஹாசன் அவர்கள் கூட 3 தேர்தல் தனியாக நின்று அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் கூட்டணிக்கு வந்துட்டார். ஆனால் இவங்க எப்படி தான் இத்தனை தேர்தல் தனியாகவே நின்றுட்டு கவுன்சிலர் பதவி கூட இல்லாமல் இருக்காங்கிற ஒரு மர்மம். அது ஒரு வேற தலைப்பு, அதை அப்புறம் பார்ப்போம். ஸோ இவங்க இருக்காங்க. இவங்க டிவிகேவும் நாம் தமிழரும் ஒரே ஓட் பேங்க்கை தான் ஷேர் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் இன்னைக்கு ஒரு செய்தி படித்தேன். இப்போ டிவிகேவும் நாம் தமிழரும் ராமதாஸ் அவர்களும் கூட்டணி சேர போகிறதா ஒரு செய்தி படித்தேன். அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ அதுக்கு டிவிகே சார்பா மறுப்பு கொடுத்திருக்காங்க. நாங்க யாரும் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தொடர்ந்து பேசுவோம் பாரதி, பேசுவோம். ஒருவேளை அப்படி சேர்ந்தாலுமே இவங்க 2 பேர் ஒரே ஓட் பேங்கை தான் ஷேர் பண்றாங்க. அப்படி சேரும்போதும் எனக்கு தெரிஞ்சு பெரிய மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணிகளோட நிலை. பேசுவோம். பெருமாள் பலதரப்பட்ட கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. ஒரு பக்கம் அவர் சொல்றது ஏடிஎம்கே கூட்டணி, என்டிஏ கூட்டணி இட்ஸ் அ டீம் ஆஃப் ரைவல்ஸ். பல முரண்களோடு இருக்கக்கூடியவர், ஒருவர் காலை வர்றதுக்கு தான் தயாராக இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, திமுக காங்கிரஸ் இன்று நடந்த பேச்சுவார்த்தைன்றது நட்பினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறார். திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தைனா எதை சொல்கிறார் அவர்? டெல்லியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை டெல்லியில் இன்று நடந்தது. இல்லை தொகுதி பங்கீடு அளவுக்குலாம் இன்னும் போல. நேற்று கூட மேல்மட்ட பொறுப்பாளர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் பல நாட்களாக காத்திருக்கோம், எங்களுக்கு இன்னும் திமுக தரப்புல இருந்து வரல. இதுக்கு முந்தின ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னால், அது மேலிடம் முடிவு பண்ணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லி. இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்கன்னு தானே செய்தி வருது. பேச்சுவார்த்தை அஃபிஷியலாக யார் பேசுகிறா? எல்லாரும் அஃபிஷியலாக டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறாங்க. நாங்கள் இதை பற்றி பேசணும், இவ்வளோ எண்ணிக்கைன்னு அதிமுகவும் பாமகவும் இவ்வளோ எண்ணிக்கையில் போட்டோம். நீங்கள் சொல்லும்போது நான் நிறைய இவங்க சொல்லலாம், கட்சிக்காரங்க சொல்லலாம் தலைவரே. இல்லை, நான் சொல்றது செய்தி வல்லுறதுல சொல்கிறேன். இப்போ அதிமுக அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு இல்லை அஃபிஷியலானா 17% அப்படின்னு 17% சொல்கிறாங்க. அதே போல காங்கிரஸும் யார் பேசுகிறா? எந்த 2 பேர் பேசுகிறாங்க? கனிமொழி போய் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காங்க, அவங்க போய் பார்த்துருக்காங்க. அப்படி தானே? அப்போ அந்த பார்த்ததை நம்ம 2 விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று, அது ஏதோ தொகுதி பிரச்சனை அதை பேசுகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை கூட்டணி பிரச்சனை அதை சரி பண்ண ஏதோ ஒன்று. ஆனால் ஏதோ நடக்குது, சம்திங் இஸ் குக்கிங் தேர். அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இங்கே உள்ள இந்த அதிருப்தி குரல்களை காங்கிரஸ் தலைமை நினச்சிருந்தா ஒரு ஃபோன் காலில் கூட அவங்க இப்படிலாம் யாரும் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள அது ஒரு வெற்றிகரமான கூட்டணி, அது எந்த சந்தேகமே இல்லை. டெல்லியில் சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு இல்லையா, கார்கே ராகுல் காந்தி எல்லாம். அதற்கப்புறம் ஒரு மாற்றம் தெரியலையா? பொதுவாக 1-2 தலைவர்கள் ஒரு கருத்து போடுவதை தவிர்த்து பழையபடி யாரும் கருத்து போடுறதில்லை. தளபதி அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு எதிர்வினை வந்ததை தவிர்த்து பழைய படி இப்போ அதிகாரத்தில் பகிர்வனோ யாரும் பரவலாக கருத்துக்கள் வர்றதில்லை. இல்லை தலைவர், நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. என்ன பிரச்சனைனா, இப்போ இப்படி ஒரு அதிருப்தி குரல் இருக்குல்ல, அந்த குரலை டெல்லி கூப்பிட்டு கேட்குது அப்படின்னாலே அந்த குரலுக்கு அது ஒரு அங்கீகாரம் கொடுக்குன்னு அர்த்தம். அப்புறம் அவங்க என்ன இப்போ அந்த இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தனித்தனியாக ஒவ்வொருத்தர்ட்டையும் கருத்து கேட்டிருக்காங்க. ஆமாம். அப்புறம் அகில இந்திய செயலாளர்கள் 4 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சில பேர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுலேயும் ஒரு சில பேர்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பிரியங்கா அம்மாவுக்கு அனுப்புங்க அப்படின்ற தகவலும் இருக்குது. பிரியங்கா அம்மாவுக்கும் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து சில பேர் அந்த கூட்டத்தில் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷனுக்கு அனுப்பின ரிப்போர்ட்டை பிரியங்கா அம்மாவுக்கு, ஏன்னா பிரியங்கா அம்மா அந்த கூட்டத்தில் கலந்துக்கல, ஆனால் அவங்க அனுப்பியிருக்காங்க. இப்போ நமக்கு புரிய வர்றது என்னென்னா, இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தளவில் பிரியங்கா அம்மாவுக்கு ஏதோ ஒரு ரோல் இருக்குது. அது நமக்கு இன்னும் பெருசாக வெளியில் தெரியல வரல. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், இடையில சச்சின் பைலட் சென்னைக்கு வந்துட்டு போனார். அதை நம்ம அதை கவனிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியை பொறுத்தளவில் இதுவரைக்கும் இல்லாத வகையில் முதன்முறையாக காங்கிரஸ் ஒரு கூட்டணிக்கான ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. அவங்க அறிவாலயத்தில் பார்த்ததோட சரி, வேற எந்த கட்சிகளையும் அவங்க பார்க்கல. ஒரு கிரேவாக இருக்குது அந்த ஏரியா, அது ஒரு தெளிவில்லாத ஒரு ஏரியாவாக இருக்குது. நீங்கள் குறிப்பிடுற மாதிரி இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஒரு பதில் சொல்கிறாரு. எஸ்ஏ சந்திரசேகர் ஒரு அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னு கேட்டப்போ, எங்களுக்கு ராகுல் காந்தி ஏற்கனவே பூஸ்ட் கொடுத்துட்டாரு, எங்களுக்கு அதெல்லாம் நிறையா இருக்குது, தொடர்ந்து அவர் வலியுறுத்துறது நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தைகள்லாம் இறுதி செய்யப்பட்டு எல்லா உடன்படிக்கை சுமூகமாக முடிவடையும். காங்கிரஸ் ஹைரார்க்கியை பொறுத்தளவில் ஐயா செல்வ பெருந்தகைக்கு மேலே இருக்கவர் தான் மேலிட பொறுப்பாளர். தேசிய கட்சிகளை பொறுத்தளவில் அது ரொம்ப தெளிவு. அப்போது இன்னமும் அந்த கூட்டணிக்குள்ளே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு இது இருக்குது, ஏதோ ஒரு ஏரியா ஆஃப் கிரே இருக்குங்க ஐயா. அது தெளிவாக இல்லை.
அதை வந்து இப்போ நாம் இன்னைக்கு கனிமொழி அம்மா போய் டெல்லியில் பார்க்கறதே கூட இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இடங்களில் ஒரு சிக்கல் இருக்குன்னு பார்க்கலாம், கூட்டணியில் ஒரு சிக்கல் இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டுல ஏதோ ஆனால் வந்து ஒன்றுங்கய்யா, காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சிகளை நமக்கு இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்த காங்கிரஸை பார்க்கக்கூடாது. காங்கிரஸினுடைய 60 ஆண்டு 75 ஆண்டுகால வரலாறுல காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை பாஜகவை விட கடுமையாக கையாளுவாங்கன்றது வரலாறு. நாம இப்போ இருக்கோம்ல, இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் ரொம்ப இணக்கமாக இருக்காங்க, அதெல்லாம் வேற. ஆனால் அவங்க இயல்பா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் அதிகாரத்தோடு இருந்த பொழுது காங்கிரஸ் வந்து எப்படி கூட்டணி கட்சிகளை ஈவன் சொந்த கட்சி தலைவர்களே கையாளுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஐயா ரொம்ப நெருக்கமா அதே நிலையில தான் இப்ப காங்கிரஸ் இருக்கா? என்னங்கய்யா? இல்லைங்க, அவங்க அதே இதுல தான் இருக்காங்க. அதாவது நீங்க இன்னைக்கு இருக்கிற அப்படி இருந்தா இதுக்கு 2021ல 25 சீட்ல சுருக்கி இருக்காங்க டிஎம்கே. அதாங்கய்யா, அதுதான் இங்க பிரச்சனை. என்னன்னா இப்ப காங்கிரஸ் தரப்புல ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா 84ல இந்திராமா இறந்தாங்க, அதை வந்து அஇஅதிமுக அறுவடை பண்ணுச்சு, நோவுக்கு ஒரு ஓட்டு சாவுக்கு ஒரு ஓட்டுன்னு. அப்பவும் நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. 91ல் ஐயா ராஜீவ் இறந்தாங்க, அப்பவும் வந்து அது அஇஅதிமுகவுக்கு சாதகமாச்சு, ஆனால் அப்பவும் நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. 96ல் ஐயா ரஜினிகாந்த் நமக்காக தான் முதல்ல குரல் கொடுக்குறேன்னாரு, காங்கிரஸுக்கு தான் குரல் கொடுக்குறேன்னாரு. அப்புறம் அது திமுக தாவேக்காவா போய் அங்க குரல் கொடுத்தாங்க, தமாகாவா போச்சு. அப்பவும் வந்து அது வந்து பெரிய அளவில் வந்து பலம் தரல. ஆக்சுவலா சில பேர் என்ன காங்கிரஸ் ஒண்ணுமே தெரியலையே. இல்ல அதான் இல்ல அப்போ இல்லங்கய்யா, அப்போ தமாகான்றது வந்து ஒரு அப்புறம் அது வந்து திரும்ப உள்ளதானே வந்தாங்க. அது 2001ல அந்த சரித்திரத்தை யாரும் கேட்கல. விஷயம் அது இல்ல, நான் கேக்குறது நான் சொல்றேன். இல்ல அப்ப 1967ல காங்கிரஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சீட் கேட்க முடியுமா? இடம் வந்து காங்கிரஸ் தலைமையை மூவ் பண்ணி இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய பாட்டி இறந்தப்பவும் அது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன். நம்ம ரொம்ப நேரம் இல்ல, நான் கேக்குறது நீங்க இந்த பழைய வரலாறு எல்லாம் சொல்லிட்டு 2006-11ல கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டே வந்து டிஎம்கே சப்போர்ட் காங்கிரஸ் சப்போர்ட்ல தான் கவர்மெண்ட்டே ரன் பண்ணாங்க, யாரும் மறுக்கல. டெல்லியில யூபிஏல திமுக சப்போர்ட்ல ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு 10 வருஷம். அப்ப அதையெல்லாம் இப்ப சொல்லிட்டதுக்கு அப்புறம் தானே 25 சீட்ல 21ல முடிச்சாங்க. இப்ப வந்து இதெல்லாம் சொல்லிட்டு அதிகாரத்துல பங்குன்னு கேட்டா மட்டும் போய் கொடுத்துட போறாங்க. ஐயா நான் சொல்றது இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் வந்து இந்த 41 பேர் போனாங்கல்ல, அவங்க பேசுனது 2021க்கு பிறகான இந்த கூட்டணியில பேசுனது. ஐயா இப்ப 2 நிலைப்பாடு இருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல. ஒன்னு, ஒரு சில பேர் திமுக கூட்டணியை எதிர்த்து பேசுறாங்க, ஒரு சில பேர் திமுக தாவேகா கூட்டணி வரணும்னு பேசுறாங்க. எனக்கு ஒன்னே தாவேகா கூட்டணி பத்தி இல்ல, காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வரணும்னு பேசுறாங்க. யாராவது திமுக காங்கிரஸுக்குள்ள நாம திமுக கூட்டணியில தான் தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி யாராவது வலிமையா பேசுறாங்களா? இது ஒரு விஷயம். சிதம்பரம் சொன்னார். இருங்க, ஒரு விஷயம் சிதம்பரம் தான் முதல்ல சொன்னார். என்ன எதுல சொன்னார்? ட்வீட்டே போட்டார். ட்வீட்டர் என்ன போட்டார்? அதை படிங்க. நீங்க லாஸ்ட் வரி என்ன தெரியுமா இருக்கு? இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு தெளிவு பிறக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு போட்டார். அவர் வந்து அதுக்கப்புறம் திமுகன்ற வார்த்தை அவரோட திமுகன்ற வார்த்தை அவரோட ட்வீட்ல இல்லங்க. திமுகன்ற வார்த்தை அவரோட ட்வீட்ல இல்ல. இருங்க, அந்த கமிட்டி போட்டத அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடு காங்கிரஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலையிலேயே முதல்ல அந்த ட்வீட் போட்டு இந்த கூட்டணிக்கு ஒரு தெளிவு பிறக்கும்னு சொல்லி திமுக காங்கிரஸ் கூட்டணி சொல்லி அதுக்கப்புறம் திமுகன்ற வார்த்தை ஐயா சிதம்பரம் ட்வீட்ல இல்லங்க. அதுக்கப்புறம் பல கேள்விகள் கேட்டு அதுக்கு அவர் பதிலும் சொல்லிட்டாரு. ஏங்க நீங்க வந்து அவர் அப்படி சொல்லிருக்காருன்னு புரிஞ்சுக்கங்க. நான் புரிஞ்சுக்கிறது இல்ல, கேள்வி கேட்டது அவர் சொன்ன பதில். உங்க வார்த்தை நான் ஏத்துக்கிறேன். நான் சொல்றது இன்னொன்னு இருக்கு. ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காருல்ல, யாராவது ஒருவர் தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து அவரை வந்து கண்டிச்சிருக்காங்களா? அப்படி பேசாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா? இல்ல. நான் என்ன சொல்றேன், ஐயா அது ஒரு வெற்றிகரமான கூட்டணி, எனக்கு அந்த கூட்டணி மேல விருப்பம் இல்ல, ஆனா நடக்கிறத ஆசிட்டி சொல்றேன். அதுல ஏதோ என்ன சொல்ல வரீங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்காது, காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்ல தொடருமா தொடராதான்னு என்ன தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா அது தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு 2 காரணம் சொல்லிக்கிறேன். ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். நேரம் இல்ல, நான் காரணம் சொன்னாதான் நீங்க கேட்க முடியும். ஏன்னா இல்ல டைம் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை திமுகவா இருக்கட்டும் அஇஅதிமுகவா இருக்கட்டும் போன தேர்தலில் கொடுத்த மாதிரி கட்சிகளுக்கு இடங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதிக இடங்கள்ல அவங்க போட்டியிடணும்னு நினைப்பாங்க. அதனால நான் என்னோட அப்சர்வேஷன் என்ன நினைக்கிறேன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு கிரே ஏரியா இருக்கு, அது இன்னும் தெளிவுபடாமல் இருக்கு. இல்ல இதே அதிமுக விட்டு கொடுக்காதுன்னா அப்ப பிஜேபி அதிமுக கூட்டணி தொடருமான்ற ஒரு கேள்விகளும் திரு ஷானவாஸ், அதாவது பல முரண்கள் இருக்கு, பல கருத்து வேறுபாடுகள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. இன்னைக்கு போய் பேசுறதுனாலேயே எல்லாம் சரியாயிடும்னோ இல்ல நீங்க இருக்கக்கூடிய நட்புனாலேயே வந்து எல்லாம் நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, தொடரக்கூட செய்யுமான்ற ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்றாரு. அதாவதுங்க வெறும் தேர்தல்
தேர்தலில் பங்கிட்டுக் கொள்ளுகிற இடங்கள் என்பது மட்டுமே கூட்டணி அப்படின்னு காங்கிரஸ் இப்போ ஒரு முடிவு எடுக்குமானால் அதைவிட ஒரு மிகப்பெரிய பிழையான முடிவு வேறு இருக்க முடியாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அப்படி முடிவு எடுக்கிறதில்ல. இடங்கள், எங்களுக்கு அதிக இடங்கள் அதுதான் முக்கியம்னா எங்களுக்கு விஜய் மிகப்பெரிய ஆஃபர் பண்ணார். பிஜேபி வந்து எங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்க தயாராக இருக்குது. பிஜேபி இன்னைக்கு பெரும்பான்மை வலிமையோடு இல்லை. எங்கள்கிட்ட 2 எம்பிக்கள் இருக்காங்க. 2 எம்பிக்கள் இன்னைக்கு பிஜேபிக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் இங்கே முக்கியம். அதிமுக எங்களுக்கு வந்து போன முறை வந்து பிஜேபியிட்டிருந்து வெளியே வந்துட்டு எவ்வளோ ப்ரெஷர் போட்டாங்க, எங்களை வந்து வெளிப்படையாக அழைத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். அப்போது இடம்தான் முக்கியம். கண்டிப்பாக திமுக விட அதிக இடங்கள் கொடுப்பாங்க. அதிமுகவுக்கு போயிருந்தாலும் சரி, பிஜேபிக்கு போயிருந்தாலும் சரி, விஜய் கூட போயிருந்தாலும் சரி. விஜய் கூட போயிருந்தால் திமுக விட்ட வாங்குறத விட 2 மடங்கு 3 மடங்கு இடங்கள் நாங்கள் கூட வாங்க முடியும். எங்கேயாவது எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை அந்த கோணத்தில் பேசியிருக்காரா? மீண்டும் மீண்டும் இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? எங்களுக்கு வந்து நாங்கள் காங்கிரஸ் மாதிரி ஆண்டு அனுபவித்த கட்சியா? அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டிய கட்சி. ஆனால் எங்கேயாவது அந்த மாதிரி கோணத்தில் எங்கள் தலைவர் வெளிப்படுறாரா? மீண்டும் மீண்டும் அவர் என்ன வெளிப்படுறாரு? நாட்டு நலன் கருதி நாங்கள் முடிவெடுக்கிறோம்னு சொல்கிறார். இந்த கூட்டணி அகில இந்திய அளவில் வலுப்பெறணும்னு சொல்கிறார். காங்கிரஸை வந்து தழுவிக்கொண்டு எல்லோரும் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக நிற்கணும்னு சொல்கிறார். சந்திரசேகர் ராவ் கட்சி தொடங்கினார், அகில இந்திய அளவில் ஒரு கட்சி. அதுக்கு எங்கள் தலைவரை தான் கூப்பிட்டார். அங்கே போய் என்ன தரமா பேசிட்டு வந்தார் எங்கள் தலைவர்? காங்கிரஸ் இல்லாமலாம் நீங்கள் ஒரு அணி அமைக்க முயற்சிக்காதீங்க, அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு பயனளிச்சிரும், எனவே அந்த முயற்சியை கைவிடுங்கள்னு சந்திரசேகர் ராவுடைய மேடையில் போய் பேசிட்டு வந்தார். திரும்ப வெளிப்படுத்துற அக்கறை காங்கிரஸ் தலைமைக்கு இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதுதான் நான் சொல்ல வர்றேன். அப்போ எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? நாங்க என்ன தேவையிலிருந்து பார்க்குறோம்னா, பிஜேபி வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது நாடு முழுவதும். காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்தது இயங்கி கொண்டிருக்கிறது. அது சும்மாலாம் இல்லை, வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணது. இதுதான் எங்க முழக்கம் அப்படின்னு. பிஜேபி முன்வைத்த முழக்கத்திலிருந்து எதுலையாவது அது பின்வாங்கி இருக்கா? அல்லது பிஜேபி முன்வைத்த முழக்கம் ஏதாவது நடக்காம போயிருக்கா? 100 வருஷத்துல ஆர்எஸ்எஸ் உடைய முழக்கம் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றிட்டு வர்றாங்க. அப்போ காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்பதை ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். அதை உடைத்து நீங்க கேலரியில தான் உட்கார்வீங்கன்னு சொன்னார் மோடி. அதை உடைத்து 100 தொகுதிகள் வென்று காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக போய் அமரக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை எப்படி உருவாச்சுன்னா, எதிர்க்கட்சிகள் வலிமை பெற்றதனால், காங்கிரஸோடு இணைந்து நாம களத்தை சந்தித்ததனால். அப்ப அப்படி ஒரு தேவை இருக்கு பார்க்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை விட காங்கிரசுக்கு முக்கியமானது 2029 நாடாளுமன்ற தேர்தல். இந்த கூட்டணி இன்னைக்கு இந்தியாவிலேயே நான் சேலஞ்ச் பண்றேன், தமிழ்நாட்டில் அமைந்தது போல காங்கிரசுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஸ் உள்ள ஒரு மாநிலம் எங்க இருக்கு காட்டுங்க. தொடர்ச்சியாக வெற்றி தரக்கூடிய ஒரு அணி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் காங்கிரஸுக்கு அமைஞ்சிருக்கு? ஒரு மாநிலத்தை காட்டுங்க. அப்போ காங்கிரசுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கு. காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஏற்பிசையும் தமிழ்நாட்டில் இருக்கு. அதற்கு வந்து காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய எல்லா கொள்கைக்கும் இங்கிருந்து போய் ராகுல் காந்தியின் கூட நடக்கக்கூடியவரா முதலமைச்சர் இருக்காரு, எங்க தலைவர் இருக்காரு, இந்த கூட்டணியில் உள்ள தலைவர்கள் எல்லாரும் இருக்கோம். இப்படி ஒரு உடன்பாடு இருக்கு. எங்கேயாவது வாய் திறந்து விஜய் இப்ப காங்கிரஸ் விஜய்கிட்ட போயிடும் நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, காங்கிரஸுக்குள்ளே பலர் பேசிட்டு இருக்காங்கல்ல, எங்கேயாவது விஜய் காங்கிரஸ் கொள்கை சார்ந்து பிஜேபி எதிர்த்திருக்கிறாரா? 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கினாங்களா? விஜய்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை உண்டா? சரி, ஜனநாயகனுக்கு ஒரு பிரச்சனை, ராகுல் காந்தி அவர் பிரச்சனைக்கே வாய் திறக்கிறது இல்லைன்றதுதான் நிதர்சனம். அதுதான் யதார்த்தம். பேசுவோம், நேரம் இல்லை. ராகுல் காந்தி ஆதரவு கொடுத்தார்ல, ஒரு நன்றி சொன்னாரா? நீங்க ஒரு அரசியல் நடவடிக்கையே இல்லாத ஒரு அரசியலற்ற ஒருவரை வைத்துக்கொண்டு ஒரு இந்தியாவை ஆண்ட ஒரு மிகப்பெரிய கட்சி, அடுத்தது பிஜேபி எதிர்த்து வீழ்த்த வேண்டிய தேவை உள்ள ஒரு கட்சி, எவ்வித அரசியல் நடவடிக்கையும் இல்லாத ஒருத்தட்ட போயிரும் எந்த அடிப்படையில் பேசுறீங்க? வெளியிருந்து பேசுறவங்களும் கேட்கிறேன். நன்றி அக்னி, உங்களோட நிறைவு கருத்து சுருக்கமா. என்ன சார் சொல்ல நிறைவு கருத்துனே? ஏதாவது கேள்வி கேளுங்க சார். இல்லை இப்போ இருக்கக்கூடிய களம் எங்களுக்கு நாங்கள் வந்து எல்லாம் இணங்கி போயிடுவோம். எல்லாரும் வந்து சமரசம், கொள்கைக்காக சமரசத்துக்கு தயாராக இருக்கும். அதை தாண்டி வந்து இந்த கருத்து வேறுபாடுல தாண்டி போவோன்றதான் சொல்றாரு. அரசியல் கட்சி, கொள்கை, சித்தாந்தம் இது எல்லாத்தையும்
மக்களினுடைய வளர்ச்சிக்காக பார்த்தால்தான் அது நல்லாட்சி என்று பொருள். ஆனா இங்க வெறுமனே பாஜக, அது RSS எல்லாம் கரெக்ட். அதே RSSக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க. ஆனா RSSக்கு 59 இடத்தில் அனுமதி கொடுத்தது திமுக ஆட்சி. ஒன்று. ரெண்டாவது, இங்க பிரதமரா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இரட்டை இன்ஜின்றாங்கல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தளவில், நீங்க தமிழ்நாட்டை தாண்டி என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்க இரட்டை இன்ஜின் அப்படிங்கிறது ஒன்று அதிமுக, இன்னொரு இன்ஜின் திமுக. இந்த இரண்டு கட்சிகள் தான் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்திருக்குது. ஆகையினால இங்க மைண்ட் வாய்ஸ் சொன்னாங்க. ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? ஆகா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டுருவாங்களோ. கூட்டணி கட்சி என்ன நினைக்கிறாங்க? சரி, இவங்க தான் நல்லா நிறைய கடன் வாங்குறாங்களே, நல்லா செலவழிக்கட்டும். இதே மைண்ட் வாய்ஸ் தான் எடப்பாடி அவர்கள் வெளிப்படுத்துறாரு. நேரா இல்ல, பேசுவோம். ஆகையினால சரி, இத மட்டும் முடிச்சறேன். இப்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும், தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு அதிக சீட்டை கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா இங்க தமிழ்நாட்டிற்கு திராவிட கட்சிகள் பலவீனமா இருக்கின்ற பொருள். நன்றி. என்னை பொறுத்தவரை நண்பர் அக்னீஸ்வரன் சொன்னார், 2 திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்றார். ஆனால் அதற்கு அடித்தளம் போட்டதே பெருந்தலைவர் காமராஜ் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றியோடு எண்ணி பார்ப்பார்கள். காங்கிரசின் தொடர்ச்சி திராவிட கட்சிகள், அதையும் ஒத்துக்கிறேன். நீங்க அதை காமராஜ் தான் அதுக்கு அடித்தளம் போட்டவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. அனைத்து துறை சேர்ந்த அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எல்லா துறையிலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தருவேன் என்று தேர்தல் வாக்குறுதி சொன்னார்கள். அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். இல்ல அதெல்லாம் உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா சார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அந்த 4 கூட்டணிக்குமே ஒரு டிஸ்கிரைப்டு ஓட் பேங்க்கும் ஒரு அரசியலும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு திமுக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு திராவிட சித்தாந்தம், தமிழ் உணர்வாளர்கள், இடது சிந்தனையாளர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்க. அதுபோக பெண்கள், இந்த மாதிரியான ஓட் பேங்க், டிஸ்கிரைப்டு ஓட் பேங்க் இருக்குது. அவங்களோட அரசியல் பார்த்தா மாநில உரிமைகளை காக்கிறது, சமத்துவம் இது அவங்க அரசியல் வச்சுக்கிறாங்க. இப்போ அதிமுகவோட ஓட் பேங்க், இப்போ உருவாயிருக்கிற ஓட் பேங்க்கை பார்த்தீங்கன்னா, இப்போது மதவாதிகளோட ஓட் பேங்க் இருக்குது, ஆதிக்க சாதிகளோட ஓட் பேங்க் இருக்குது, பாரம்பரியமான அதிமுக ஓட் பேங்க் அது மட்டும் தான் அங்கே இருக்குது. அவங்களோட அரசியல் திமுக எதிர்ப்பு, அவ்வளோதான். இப்போ தாவேக்காவோட ஓட் பேங்க் எடுத்துட்டிங்கன்னா அரசியல் புரிதலற்ற இளைஞர்களோட ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு சொல்கிறவங்களோட ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. அதுபோக கடைசியில் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. இதை வச்சு தான் அவங்களோட அரசியலும் திமுக எதிர்ப்பு தான். அதுக்கப்புறம் மாற்றத்திற்கான அரசியல்னு சொல்கிறாங்க. ஆனால் மாற்றத்திற்கான அரசியல் எனக்கு என்னன்னு புரியல. அழுக்கு சட்டையை போட்டாலும், அழுக்கு சட்டையை துவைச்சு போட்டாலும் மாற்றம் தான், துவைச்சு போட்ட சட்டையை அழுக்காக்கி போட்டாலும் அதுவும் மாற்றம் தான். இவங்க எந்த மாற்றத்தை சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இவங்களோட மாற்றம் எதுவுமே இப்போ அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஊழல்னு இல்லை. டைம் இல்லை பாரதி, நான் தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில் பேசுவோம். இந்த நேரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த விதமான வடிவம் எடுக்குது நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்தில், அதுதான் இந்த இப்போதைய கணத்தில் முக்கியமான விஷயம். அது எடுக்கிற வடிவத்தை பொறுத்து தமிழக அரசியல் களத்துக்குள்ள அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும்னு நான் நம்புறேன். இதற்கிடையில் தாவேக்காவும் நாங்கள் யார்கிட்டையும் கூட்டணி பேசல, வந்த வதந்திகள் நம்ப வேண்டான்ற ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. எல்லாரும் கூட்டணி இறுதி செஞ்சுட்டு இருக்கும் போது இல்ல நாங்கள் பேசவெல்லாம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஜனநாயகம் அப்புறம் பேசுவாங்களா இருக்கும். மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.